கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நாம் தொடர்ந்து பல்வேறு விதமான கற்களை குறித்து வேதாகமத்திலே நாம் வாசித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு கல்லை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த கல் எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு கல், கையால் பேர்க்கப்படாத கல் ஒன்று புறப்பட்டு வந்து அது அங்கிருக்கிற பொற்சிலையை உடைத்தது, நொறுக்கினது என்று பார்க்கிறோம். இதை குறித்து முழு உலகளாவிய நிறைய வேத விளக்கங்கள் உண்டு, உலகளாவிய வேதாகம வியாக்கியானங்கள் உண்டு. அப்புறம் இதை குறித்து பெரிய பெரிய வேத பாடங்கள் எடுக்கிறது உண்டு. இந்த தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த பொற்சிலையை வைத்து நிறைய பேர் திரைப்பட காட்சிகளோடு கூடிய வேத பாடங்கள் நடத்துவதுண்டு. அதில் குறிப்பாய் இங்கு பேர்க்கப்படாத ஒரு கல், அந்த கல்லை குறித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை அல்லது தங்களுக்கு தெரிந்த வெளிப்பாடுகளை வேத பாடங்களாக ஆதாரங்களாய் சொல்லி வருகிறார்கள். நான் இந்த செய்திக்கு முன்பாகவே ஆரம்பத்திலே சொல்லிவிடுகிறேன், இங்கு சொல்லப்படுகிற சிலையை குறித்தோ மற்ற அந்த கர்த்தர் ராஜ்யங்களை குறித்தோ கடைசி காலத்தில் நடக்க போகிற அந்த சத்தியத்தை குறித்தோ இன்றைக்கு நாம் வாசிக்கவோ தியானிக்கவோ போதிக்கவோ கேட்கவோ போவது கிடையாது. ஆனால் அதே அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் அதே கல் எடுத்து நாம் வெறும் கல் என்பதை குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த 2ஆம் அதிகாரத்துல இந்த கல்லை குறித்து ஏறத்தாழ 3 இடத்திலே சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 34வது வசனம், 35வது வசனம் மற்றும் 44வது வசனம், 34, 35 மற்றும் 44, இந்த 3 இடத்துல இந்த கல்லை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுல என்ன ஒரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், ஒரே வசனத்துல தானியேல் 2ஆம் அதிகாரம் 34வது வசனமாகிய அந்த ஒரே வசனத்துல அந்த ஒரு கல் பலவிதமான வேலைகளை செய்கிறதா இருக்கிறது. ஒன்று, கர்த்தர் நல்லவை, இது பெயர்க்கப்படாத கல்லாய் இருக்கிறது. 2வது பெயர்ந்த கல்லாய் இருக்கிறது. 3வது உருண்டு வந்த கல்லாய் இருக்கிறது. 4வது கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, நொறுக்குகிற கல்லாய் இருக்கிறது. திரும்பவும் சொல்றேன், அந்த தானியேல் 2ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல மட்டும் அந்த ஒரு கல்லை குறித்து 4 சத்தியங்கள் இருக்கிறது. ஒன்று, கையால் பேர்க்கப்படாததா இருக்கிற கல்லது. 2வது அது பெயர்ந்த கல்லாய் இருக்கிறது. 3வது உருண்டு வந்த கல்லாய் இருக்கிறது. 4வது அது கர்த்தர் நல்லவர் மோதுகிற கல்லாய் இருக்கிறது. 5வது அது நொறுக்கி போடுகிற கல்லாய் இருக்கிறது. அந்த ஒரு கல் இங்கு 5 வேலைகளை செய்கிறதா இருக்கிறது. ஆனால் தாவீதின் வாழ்க்கையிலே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசினா, அவன் 5 கல்லுகளை, கூழாங்கல்லுகளை எடுத்தான். 5 கல்லுகளை எடுத்து ஒரு வேலையை நிறைவேற்றினான். என்ன வேலை? கோலியாத்தை நெற்றி பொட்டில அடித்து அவனை கீழே வெள்ளத்தில் எடுத்தது 5 கல். ஆனா செய்து முடித்த வேலை ஒன்றே ஒன்று, அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்தை முறியடித்தது. ஆனா இங்க இருக்கிறது ஒரே ஒரு கல். இந்த ஒரு கல் 5 வேலைகளை செய்கிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? சில நேரத்தில் 5 கற்களுக்குரிய 5 கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கலாம். ஆனா 5மே வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனா சிலருக்கு சில நேரத்துல தேவன் ஒரே ஒரு கல்லை கொடுக்கலாம். ஆனா அந்த ஒரு கல்லை வச்சு அவங்க பெரிய வேலைகளையே நடப்பிப்பாங்க.
உதாரணத்துக்கு 2 ஊழியக்காரர்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சூத்திரம் கர்த்தர் நல்லவர். ரெயின்கார்ட் போங்கே என்று ரெயின்கார்ட் போங்கே, பற்றி எரியும் அக்கினி என்கிற தலைப்பில் உள்ள ஒரு பயங்கரமான வல்லமையான ஒரு ஊழியக்கார். அவர் ஒரு உலகளாவிய சர்வதேச வல்லமையான அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன். அவருடைய கூட்டத்தில் 5 லட்சம் முதல் 10 லட்சம் பேர் ஒரே நாளில் கலந்து கொள்வார்கள். ஆனா அவருக்கு மல்டிபிள் டேலண்ட் இருந்துச்சு. நல்ல ப்ராபசி பண்ணுவார், நல்ல அபிஷேகத்தில் நடத்துவார், அருமையா பிரசங்கம் பண்ணுவார், எல்லாத்தை விட நல்ல சுவிசேஷம் சொல்லுவார். இது அனைத்தையும் விட எப்போதும் ஆவியும் அக்கினியுமா இருப்பார். யாரு? ரெயின்கார்ட் போங்கே என்கிற அற்புதமான தேவ மனுஷன். அவருக்குள் 5 கூழாங்கல்லை போல 5க்கும் மேற்பட்ட அபிஷேகங்கள் இருந்தது. அதனால லட்சக்கணக்கானவரை கிறிஸ்துவுக்குள் நடத்தினார். ஆனால் இன்னொரு ஊழியக்காரரை சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் அமெரிக்க தேசத்தை சார்ந்த அற்புதமான ஒரு தேவ மனுஷன். அவருடைய பேரை மறந்துட்டு நான் பின்னாடி சொல்லுகிறேன். அவர் சுவிசேஷத்துல வல்லமை உள்ளவர். அவரை போல உலகளாவிய சுவிசேஷத்தை சொன்னது வேறு யாரும் கிடையாது. கர்த்தர் நல்லவர். அப்போ அவருக்கு பாத்தீங்கன்னா இந்த அபிஷேகத்தில் நடத்துறது, தீர்க்க தரிசனம் சொல்றது, அப்புறம் கர்த்தர் நல்லவர் அற்புத அடையாளங்கள் செய்வது, இது எல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனா அவருக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று, சுவிசேஷத்தை அழகாய் பிரசங்கிப்பார். அந்த வெறும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறத வச்சே கர்த்தர் நல்லவன் அந்த அற்புதமான தேவ மனுஷன் மூலமாய் முழு உலகத்துக்கே சுவிசேஷம் போச்சு. ஒரு நாள் வரும்போது அவருக்கு ஒரு பெரிய தரிசனம் கிடைத்தது. ஒரே நாள், ஒரே நேரம், ஒரே சுவிசேஷம். ஆனா அது உலகம் எங்கும் பரவணும் அப்படின்னு பிளான் பண்ணார். தெய்வ வெளிப்பாடு கிடைச்சது. அதன்படி கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல செலவழிச்சு உலகளாவிய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க திட்டமிட்டு அவரு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுடைய டிவி சேனல்ஸ், ஆடியோ, வீடியோ, எஃப்எம் போன்ற எல்லா அந்த ஒளி எழுப்பக்கூடிய சத்தத்தை பரப்பக்கூடிய எல்லா கம்பெனி டிவி சேனல்ஸ் முதற்கொண்டு ரேடியோ ஸ்டேஷன் வரைக்கும் கான்ட்ராக்ட் பேசினார். கான்ட்ராக்ட் பேசி அவங்களுக்கு வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்துட்டு, நாங்க அழகா காஸ்பல் எல்லாம் பேசி எடுத்து கையில கொடுத்துருவோம், குறிப்பிட்ட இந்த நாளில இந்த நேரத்துல நீங்க உங்க சேனல்ல கண்டிப்பா போடணும், வேற டைம் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி பேசி அக்ரிமெண்ட்ல போட்டு ஒரே நாளில, ஒரே நேரத்துல, ஒரே சமயத்துல முழு உலகமும் அந்த தேவ மனுஷனுடைய செய்தி பரவி சென்றது. இப்ப இவருக்கு பாருங்க, அவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு கல்லுதான். அவருக்கு வேற ஒண்ணுமே தெரியாது, சுவிசேஷம் சொல்றது மட்டும்தான் தெரியும். கர்த்தர் நல்லவன். ஆனா அதை வச்சு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கானவர்களை, ரெயின்கார்ட் போங்கியுடைய ஆத்தும அறுவடையை விட இவருடைய ஆத்தும அறுவடை பில்லிக்கரகம், மன்னிக்கணும், தேவ மனுஷனுடைய பேர் பில்லிக்கரகம். சோதரம் ரெயின்கார்ட் போங்கே அவருடைய ஆத்தும அறுவடையை விட பில்லிக்கரகம் என்கிற ஒரு கல் அபிஷேகம் பெற்ற அந்த தேவ மனுஷன் மூலமாய் எத்தனையோ கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார். தேவனுக்கு மகிமை உண்டதா. இப்ப எதுக்கு இது சொல்றேன்னா, அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சோதரங்கி ஒரே ஒரு கல் தானியேலின் நாட்களில் இது 5 வேலைகளை செய்கிறது. ஆனா தாவீது நாட்களில் 5 கற்கள் அது ஒரே ஒரு வேலையை செய்தது. அப்ப தாவீது செய்த வேலை உயர்ந்ததா,
தானியேல் செய்த வேலை உயர்ந்ததா என்று கேட்டா, இதுல பாகுபாடே கிடையாது. கர்த்தர் யாரை பயன்படுத்த விரும்புகிறாரோ அவர்களை அந்த விதத்திலே பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது அந்த தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை ஒரு விசை நான் வாசிக்கிறேன். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. இதிலே முதலாவதாக இந்த கல்லை குறித்து அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கைகளால் பெயர்க்கப்படாத சோதரம் பெயர்க்கப்படாத அருமையான ஒரு கல். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த பெயர்க்கப்படாத கல் என்பது என்ன? பெயர்க்கப்படாத கல் என்பது எதை குறிக்கிறதா இருக்குது? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 20வது வசனம். கர்த்தர் நல்லவன். ஏசாயா 33:20. நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கிப்பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்ப இந்த பெயர்க்கப்படாத சோத்திர அனுபவம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வேதம் சொல்லுது அது ஒரு நல்ல கூடாரத்தை காண்பிக்கிறது. அந்த கூடாரம் என்பது சீயோனை காண்பிக்கிறதா இருக்கிறது. அந்த சீயோன் பெயர்க்கப்படாத ஒரு கூடாரம். அப்போ அதே வசனம் கீழே சொல்லுகிறது, ஏசாயா 33:20. இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதில்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை. இப்ப பெயர்க்கப்படாதது, அது பிடுங்கப்படாதது, அது அறுக்கப்படாதது. அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு நகரம் எது அப்படின்னா ஒரே ஒரு நகரம் தான், அது தேவனுடைய ராஜ்யமாகிய நகர். இப்ப பெயர்க்கப்படாத அந்த கல் என்பது இந்த பெயர்க்க முடியாத பெயர்க்கப்படாத நகரத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வல்லமையை காண்பிக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, இந்த பெயர்க்கப்படாத கல் என்பது எதை குறிக்கிறது சொன்னால் விசுவாசத்தின் உறுதியை காண்பிக்கிறது. விசுவாசத்திலே உறுதியாயிருப்பது. யாரும் வரட்டும், எதையும் செய்யட்டும், என்னை அசைக்க கூட முடியாது. ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். அதனால் என்னை ஒருவராலும் பெயர்க்க முடியாது. நீங்க ஆண்டுடைய கிருபையினாலே தமிழ்நாட்டிலே மகாபலிபுரம் என்கிற இடத்துக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அங்கு சோத்திரம் அந்த நிறைய கற்சிலைகள், சோத்திரம் கல்லில் செதுக்கப்பட்ட கடந்த கால வரலாறுகள் அங்கு நிறைய இருக்கு. அங்கே ஒரு கல் இருக்குது. அந்த கல் பார்த்தீங்கன்னா ஒரு மலை, அதாவது சின்ன குட்டியோண்டு ஒரு சின்ன பர்வதம், அதாவது ரொம்ப பெரிய மலை கிடையாது, ஒரு 20 அடிக்குள்ள இருக்கிறதான ஒரு சின்ன மலை. அந்த மலையில சறுக்கு பகுதியில ரவுண்டா ஒரு கல் நிக்குது. அதுக்கு பேர் சோத்திரம் ராமர் கல் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சோத்திரம் இன்னொரு வெண்ணெய் கல் அப்படின்னு சொல்றாங்க. பலவிதமான பெயர்களை சொல்றாங்க. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா அந்த கல் அது வெறும் சாதாரண கல்லு கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை. ஆனா அந்த பாறை எங்க நிக்குது அப்படின்னாக்கா அந்த சறுக்கல்ல சரிவுல அப்படி நிக்குது. அடியில ஒரு பிடிமானம் கிடையாது. அப்புறம் கர்த்தர் நல்லவே, அது சுத்தி எந்த விதமான அஸ்திவாரம் கிடையாது.
அப்புறம் அதுக்கு சிமெண்ட் போட்டு கலவை போட்டு யாருமே ஒண்ணும் பண்ணல. ஆனா அந்த மலை சரிவுல இந்த பெரிய ஒரு பாறை, உருண்ட பாறை எப்படி நிக்குது என்பது பலருக்கு கேள்வி. அதே போல சில அதிசயங்களை நீங்க பல இடத்துல பார்க்கலாம். மதுரையில மீனாட்சி அம்மன் கோவில் என்கிற ஒரு பிரபலியமான பெரிய விக்கிரக ஸ்தலம் இருக்குது. அதுல 1000 கால் மண்டபம் என்கிற ஒரு மண்டபம் இருக்கு. 1000 கால்னாக்கா அந்த மண்டபத்தில் நுழைஞ்சாக்கா பெரிய 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 ரொம்ப கடினமான உறுதியான கற்தூண்கள், முழுக்க முழுக்க கருங்கல்லினால் ஒரே கருங்கல்லினால் வடிக்கப்பட்ட 1000 கல்தூண்கள் அங்க இருக்கு. அதுல அந்த 1000 கல்தூணிலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பாரம்பரியங்கள் உண்டு. அதுல ஒரு கல்தூண் பாத்தீங்கன்னா சுத்தி நிறைய கல்லினால் செதுக்கப்பட்ட சின்ன சின்ன தூண்கள் தொங்க வைக்கப்பட்டு, அது நீங்க லைட்டா தொட்டு தட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஸ்ப, ரி, க, ம, ப அப்படின்னு சொல்லக்கூடிய சரிகம பத அப்படின்ற அந்த வார்த்தைய, அந்த இசையை அழகாக ஒளி எழுப்பும். லைட்டை தட்டினா போதும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இசை கொடுக்கும். அது கரெக்டா மைனூட்டா பார்த்தோம்னாக்கா சரிகம பதனி அப்படின்றது வார்த்தை அதுல வரும். அப்போ அது ரொம்ப ஆச்சரியம். அதே கோயில்ல அந்த 1000 கால் மண்டபத்திலேயே இன்னொரு தூண் இருக்கு. என்னன்னாக்கா அது கர்த்தர் நல்லவன். கீழே தூணுடைய கீழே எங்க நிக்குதுன்னு பார்த்தாக்கா எந்த பிடிமானத்திலும் நிக்காது. ஒரு நைஸ் பேப்பர் அல்லது மெல்லிஸ் துணி அல்லது ஒரு கொஞ்சம் நல்ல உறுதியான நூல், அதை எடுத்து அந்த தூணுக்கு அடியில இங்கிட்டு விட்டா அங்கிட்டு வந்துடும். அப்ப இவ்வளோ பெரிய தூண் எப்படி நிக்குது? இவ்வளவு பெரிய கருங்கல்ல செய்யப்பட்ட உயரமானது எதுலதான் நிக்குதுன்னா அது ஒரு ஆச்சரியமானது. அன்னைக்கு இருந்தே அது கலை நுணுக்கங்கள், கலை நயங்கள் அப்படி செய்திருக்கிறார்கள். ஏன் இது சொல்றேன்னா, இந்த பெயர்க்கப்படாத கல் அது சில நேரத்துல பிடிமானத்துல இல்லாம இருக்கலாம், சில நேரத்துல மலை சரிவுல இருக்கலாம், பல காரியத்துல இருக்கலாம். ஆனா நாம் எப்படி இருக்கணும்? இந்த உலகத்தாரோ விக்கிரகமோ மற்ற ஆவிகளோ பொல்லாத மனிதர்களோ விசுவாசத்தை பெயர்க்கத்தக்கதான பல பிரச்சனைக்கு இடையில கொண்டு வருவாங்க. ஆனாலும் நாம் இந்த தானியேல் 2:34 சொல்லப்பட்ட முதலாவது அடையாளமான ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், பெயர்க்கப்படாத உறுதியாய் இருக்க வேண்டும். பெயர்க்கப்படாத உறுதி. சில இடங்கள்ல இந்த உறுதியை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டது உண்டு. ஒரு சில நாங்கள் நம்ம ஊழிய ஸ்தலம் இருக்கிற சாத்தூர் என்கிற இடத்துல ஒரு ஹோட்டல், அது ஒரு உடுப்பி ஹோட்டல். அங்க வேலை செய்யற ஆட்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் வயது மூத்தவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், கொஞ்சம் வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வயசுக்கும் அவங்க உடல் வாகுக்கும் பகலெல்லாம் வேலை செய்ய முடியாது. ஆனாலும் அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆனது அவங்கள வேலைக்கு வச்சு அவங்களுக்கு சில டேபிளை ஒதுக்கி அவங்கள பார்க்க வச்சு சம்பளம் கொடுக்கு. ஏன்னாக்கா அந்த ஊர்ல இந்த உடுப்பி ஹோட்டல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இடையில எத்தனையோ ஹோட்டல் வந்துச்சு, எத்தனையோ வியாபார ஸ்தலங்கள் வந்துச்சு, பெரிய பெரிய சம்பளம் கொடுக்குற இடம் வந்துச்சு. ஆனா அந்த வேலை செய்யறவங்க நாங்க எங்கேயுமே போக மாட்டோம், எங்களுக்கு இந்த உடுப்பி ஹோட்டல் தான் எங்களுக்கு சம்பளம் முத வேலை கொடுத்தேன்னு சொல்லி உறுதியா இருந்தாங்க. அதனால இப்ப அவங்க வயசான பின்பும் அவர்களுக்கு அங்க ஒரு கனம் பண்ணப்படுது. இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் கொடுத்த சபை, கர்த்தர் கொடுத்த ஐக்கியம், கர்த்தர் கொடுத்த ஊழியம், கர்த்தர் நடத்துகிற பாதையில உறுதியான கல்லை போல இருக்க வேண்டும். இங்கு நாம் பார்க்க வேண்டிய முதலாவது உபதேசமே கர்த்தருக்காக உறுதியாய் நிற்பது. வேதத்துல உறுதிக்கு எவ்வளவு யாரையோ சொல்லுவாங்க. நான் சரித்திரம் படித்ததுனால சரித்திரத்தின் ஒரு உறுதியை சொல்றேன். நீங்க யோனாவின் சரித்திரத்தை, யோனாவ சம்பவத்தை படிச்சாக்கா எல்லாருமே யோனாவின் தீர்க்க தரிசன புத்தகத்துலதான் அவனுக்கு ஒத்து எடுக்கிறாங்க. ஆனா யோனாவை குறித்து முத எங்க சொல்லப்படுது அப்படின்னா ராஜாக்களின் புஸ்தகத்திலேயே யோனாவை குறித்து சொல்லப்பட்டு விடுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக.
2 ராஜாக்கள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலேயே யோனாவையும் அவங்க அப்பாவை குறித்தும் அழகா அங்க சொல்லப்பட்டிருக்கு. நான் அந்த யோனாவை குறித்து கொஞ்சம் ஹிஸ்டரி வரலாறுல படிக்கும் போது நான் பார்த்தேன், அவன் அந்த நினிவேயில இருந்து சோத்திரம் அந்த கர்த்தர் சொன்ன நினிவேக்கு போறதுக்காக கப்பல் ஏறுவதற்கு அவன் இருந்த தேசத்திலிருந்து 2400 கிலோமீட்டர், இன்னைக்கு இருக்கிற கணக்கெடுப்பின்படி 2400 கிலோமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷ கணக்கா நடந்திருக்கிறான், வருஷ கணக்கா நடந்து வந்திருக்கிறான். அப்புறம் நடந்து வந்துதான் அந்த நினிவேக்கு போற கப்பல் ஏறி இருக்கிறான். போற வழியில தான் கொந்தளிப்பு, அதுக்கப்புறம் தான் தூக்கி எறியப்பட்டான். அப்புறம் அங்கேயும் உயிர் தப்பினா 3 நாள் உள்ள இருந்து அவன் சுவாசிக்க முடிஞ்சது, மூச்சு விட முடிந்தது, ஆராதிக்க முடிந்தது, ஸ்தோத்தரிக்க முடிஞ்சது. 3ஆவது நாள் வெளியே வர முடியும். என்ன எப்படின்னாக்கா அவன் கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியா இருக்கான். அந்த வார்த்தைக்காக கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் அதிகமான கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்திருக்கிறான். எவ்வளவு உறுதி பாருங்க. இடையில எத்தனை வனாந்தரம் வந்திருக்கணும், இடையில எத்தனை மலைகள் வந்திருக்கணும், இடையில எத்தனை பள்ளத்தாக்கு வந்திருக்கணும், இடையில எத்தனை நீர்வீழ்ச்சிகள் வந்திருக்கணும், இடையில எத்தனை பொல்லாப்புகள் வந்திருக்கணும், இடையில எவ்வளவு பசி, தூக்கம், அசதி எல்லாம் வந்திருக்கணும். அதெல்லாம் கடந்துதான் அவர் கடந்து வந்தார். இதுதான் உறுதி, தேவனுக்காக எடுக்கிற உறுதி. இந்த தானியேல் 2:34 சொல்லப்பட்ட அந்த கல்லானது முதலாவது ரொம்ப உறுதி. இந்த கல் உறுதின்னு சொன்ன உடனே, நிறைய பேர்க்கப்படாததுன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஓ கர்த்தர் நல்லவே, அது ரொம்ப கனமானதுன்னு. பேர்க்கப்படாதது என்பது வேறு ஒருவராலும் நீங்க அசைக்கப்படாத ஜீவியத்தை குறிக்கிறதா இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிதான் இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. 2ஆவதாக அதே வசனம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும் போது, ஒரு கல் பெயர்ந்து வந்தது, ஒரு கல் பெயர்ந்து வந்தது. இப்ப இதுக்கு முன்னாடி பெயர்க்க முடியாம இருந்த அந்த கல் இப்ப தேவனுடைய நேரம் வந்துருச்சு. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் கொடுக்கிற சமயம் வந்துருச்சுன்னு உடனே அது என்ன ஆகிறது, ஓ சோத்திர பெயர்ந்து வருகிறதா இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ இது 2வது அனுபவம், பெயர்ந்து வருகிற அனுபவம். இந்த பெயர்ந்து வருகிறது என்பது என்ன? இந்த பெயர்ந்து வருவது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? அதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே. ஏசாயாவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 38:12. என் ஆயுசு மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது. நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன். என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார். இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர். இங்கு அருமையான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தனாலே என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார். இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். வேற எங்கேயும் அதிகமா பார்க்க முடியாது. என்னை என் பாவிலிருந்து அறுத்து விடுகிறார். ஒரு காலத்துல இந்த கல் பெயர்க்கப்படாத கல்லா இருக்குது. ஆனா தேவனுடைய தீர்மானத்தின் காலம் மாறி நீ பெயர வேண்டிய நேரம் வந்துருச்சு, அங்கிருந்து நகர வேண்டிய சமயம் வந்துருச்சு. இப்ப நீ பெயர்ந்து வருவது மாத்திரமல்ல, அடுத்து உருளுவதற்கும் ஆயத்தமாகணும் சொன்ன உடனே, ஓ அந்த அருமையான கல்லானது கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே பெயர்ந்து வருகிற அருமையான கல்லாய் மாறுகிறது. அப்ப எனக்கன்பான தேவச்சனமே, இந்த பெயர்ந்து வருகிற அனுபவம் எதை குறிக்கிறது? அதைத்தான் ஏசாயா 38:12 பார்க்கிறோம். ஓ அவர் என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார். நீங்க தேவனோடு நடக்கிற சில மனிதருடைய அனுபவத்தை பாருங்க. நான் பொதுவான கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லல,
கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்ல எல்லா ஊழியக்காரர்களை குறித்து சொல்லல. நான் சொல்றது கர்த்தரோடு நடக்கிற, தேவனோடு வாழ்கிற, அந்த ஆண்டவருடைய சன்னிதானத்தை விட்டு விலகாமல் இருக்க விரும்புகிற சில குறிப்பிட்ட உன்னதமான தேவ மனுஷர்கள் உண்டு. நீங்க அவங்களுடைய ஜீவியத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 38:12 சொல்லுகிறபடி அவர்கள் பாவிலிருந்து அறுக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அதாவது இவங்க தேவனோடு நடக்கிற, தேவனோடு உறவாடுகிற, தேவனோடு சம்பாசிக்கிறவர்களா இருக்கிறதுனால, கர்த்தரும் இவர்களோடு கூட இருக்கிறதுனால இவங்க எல்லாரோடும் எசைஞ்சு போக முடியாது. கர்த்தர் நல்லவன், எல்லார் சொல்லுவதையும் இவர்களால் கேட்கவும் முடியாது. அவங்களுக்கு மச்சான் இருப்பாங்க, நாத்தனார் இருப்பாங்க, கொழுந்தியா இருப்பாங்க, அண்ணி இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, சில நேரம் பிள்ளைகள் இருப்பாங்க, இன்னும் சிலருக்கு கூட பெற்றெடுத்த பிள்ளைகள் பெற்றோர் இருப்பாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே எப்போதும் இந்த அற்புதமான தேவனோடு வாழ்கிற மனுஷர்களோடு ஒத்து வாழவே முடியாது. அவர்கள் இருக்கவும் மாட்டாங்க. ஏன்னாக்கா இவர்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள், தேவனோடு உறவாடுகிறவர்களாய் மாறிவிட்டார்கள். சில தீர்க்கதரிசிகளும் சொல்லுகிறேன் பாருங்க, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்க முழுவதும் படிச்சு பாருங்க. அவன் சொல்ற ஒரு இடத்துல, நானும் என் பிள்ளைகளும் என்றால் இஸ்ரவேலின் அற்புதங்களும் அடையாளங்களும் இருக்கும் சொல்லுகிறார். உண்மைதான். ஆனா மகேஷாலால் அஷ் பாஷ் என்று சொல்லக்கூடிய மகன் பிறக்கிற நேரத்திலும் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த ஏசாயாவின் அனுபவம் பல நேரம் தனித்திருக்கிற அனுபவமா தான் மாறுது. அப்புறம் 2வது எரேமியாவை படிச்சு பாருங்க. எரேமியாவுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்ப காலத்தில் கடைசி வரைக்குமே எந்த குடும்ப உறுப்பினர்களோடும் சொந்த பந்தங்களோடும் அவரால் அதிகமா இருக்க முடியவே முடியல. ஏனென்றால் அவர் எப்போதுமே தேவனுடைய வாயாய் விளங்கினார். அதே போல ஓசியாவை படிச்சு பாருங்க. அவர் கல்யாணம் பண்ண மனுஷன் தான், ஆனா ஒரு மனைவி மரித்து போகிறார். அப்புறம் இன்னொரு மனுஷன் ஆண்டவர் சொல்றாரு, வேசிய போய் தெரிந்தெடுத்துக்க, விபச்சாரியை தெரிந்தெடுத்துக்க. சரி, தெரிந்தெடுக்கிறாரு, ஆனா அவளுடைய ஜீவமே அடுத்து மாறி போயிருது. அப்ப அவளாலையும் இவங்க நிக்க முடியல. கர்த்தர் நல்லவன். இப்ப இது ஏன் சொல்றேன்னா, இந்த பேர்க்கப்படாமல் இருந்த ஒரு காலத்துக்கள் இப்ப பேருகிற சுத்திரம் நகருகிற கல்லாய் மாறுகிறது. இது எதை குறிக்கிறது? இவர்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள், தேவனோடு வாழ்கிறவர்கள். ரொம்ப அப்பட்டமான ஒரு ஓமையை உங்களுக்கு சொல்லணும்னா, நீங்க சோத்திரம் லூக்கா சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சகரியாவும் எலிசபெத்தும் இருக்கிறார். வயது முதிர்ந்த காலத்திலே அவர்களுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறார். அந்த குமாரனுக்கு பேர் யோவான் ஸ்நானகன். ஆனா இந்த யோவா ஸ்நானகனோடு கொஞ்சம் குழாவினதாகவோ, இந்த யோவா ஸ்நானகன் பெற்றோரோடு இருந்து எல்லா வேலைகளையும் உதவிகளையும் செய்ததாகவோ, இல்ல கர்த்தர் நல்லவே யோவா ஸ்நானகனோடு போய் பெற்றோர் இருந்ததாகவோ இல்லை. என்னைக்கு யோவா ஸ்நானகன் பிறந்து வளர ஆரம்பிச்சாரோ, அவர் பரிசுத்தாவில் பலன் கொள்ள ஆரம்பிச்சாரோ, அன்னைக்கே அவர் பாவியிலிருந்து அறுக்கப்பட்டு விட்டார். அங்கிருந்து கர்த்தர் நகர்த்த ஆரம்பித்து விட்டார். நீ இருக்க வேண்டியது இந்த பட்டணத்தில் அல்ல, நீ இருக்க வேண்டியது உன் தகப்பன் ஊழியம் செய்த அந்த தேவாலயத்தில் அல்ல, நீ வனாந்தரத்துக்கு போ, நீ யோர்தான் அண்டைக்கு போ, நீ யூதேயாவுக்கு போ, நீ எருசலேமுக்கு போ. சோத்திரம், கனி கொடாத மரங்கள் எங்க இருக்குதோ, கனி கொடாத தோட்டங்கள் எங்க இருக்குதோ அங்க போ. அரசு அதிகாரிகள் எங்க இருக்காங்களோ அங்க போ. பிலிப்பு என்கிற சோத்திரம் அந்த மனுஷன் எங்க இருக்கிறானோ அங்க போ. ஏறாவது எங்க இருக்கிறானோ அங்க போன்னு சொல்லி ஆண்டவர் இந்த யோவா ஸ்நானகனை பாவிலிருந்து அறுத்து நகர்த்தி கொண்டே இருந்தார். யோவா ஸ்நானகன் ஒரு இடத்துல இருக்கல. ஏரோதுவை பார்க்க போறாரு, பிலிப்புவை பார்க்க போறாரு, பிலிப்புவின் மனைவி இருக்கிற இடத்துல பார்க்க போறாரு, யூதேயாவுக்கு போறாரு, எருசலேமுக்கு போறாரு, யோர்தானுக்கு போகிறாரு, வனாந்தரத்துக்கு போகிறாரு. அவர் நகர்ந்து கொண்டே இருக்கிறார். தேவனோடு சஞ்சரிக்கிற,
தேவனுக்காக உத்தமமாய் வாழ்கிற ஒருவரோடு மற்றொருவர் இசைந்து வாழ்வது கூடாத காரியம். அவர்கள் அந்த பாவிலிருந்து அறுக்கப்பட்டு விடுவார்கள். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல போதகர், நல்ல அழகா பிரசங்கம் பண்ணுகிறவர், ரொம்ப கட்டுப்பாடான ஒரு ஜீவியம் ஜீவித்தார். அதே சமயத்துல ஒரு கர்த்தர் நல்ல ஒரு சபைக்கு நல்ல மெய்ப்படா இருக்கு. அவர் என்னை ரொம்ப அதிகமா நேசிப்பார். பொதுவா அவர்கிட்ட யாரும் ஒட்ட முடியாது, இசைய முடியாது, போய் எல்லாரும் பார்த்து பேசவும் முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவ இங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டா மணிக்கணக்கா உட்காந்து, அவரு பெரிய ஒரு வேத அறிஞர், ஆனா இங்க உட்காந்துட்டு நம்மகிட்ட நிறைய கேள்வி கேட்டு, இதுக்கு விளக்கம் சொல்லுங்க பாஸ்டர், இதுக்கு என்ன அர்த்தம் பாஸ்டர், இந்த வசனம் எதை சொல்லுது, இதுக்கு என்ன வெளிப்பாடு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. ஒரு கட்டம் வரும்போது நம்ம வீட்டுல எனக்கு துணியெல்லாம் ஊற வச்சு, அவரே துணியை ஊற வச்சு வாஷ் பண்ணி அதுக்கு பவுடர்லாம் போட்டு அவர் துவச்சி எடுத்து கொடுத்து நல்ல இது பண்ணி இப்படிதான் கிளாத்தெல்லாம் ரெடியா நீட்டா வச்சிருக்கணும்னு சொன்னார். ஒரு பெரிய மனுஷன்தான். இப்ப அவர் பாத்தீங்கன்னா கர்த்தர் நல்லவை நம்மகிட்ட அவ்வளவு நெருங்கின ஒரு சிநேகிதனாய் மாறினார். ஆனால் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா கோச்சிக்காதீங்க, நான் உங்களோட பர்சனல் விஷயத்தை கேட்கிறேன். ஃபேமிலி என்ன ஆச்சு? உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் யார் இருக்காங்களா இல்லையா? அப்பாவோ அம்மாவோ இருக்காங்களா இல்லை? ஏன்னா அவர் ஏறத்தாழ 45 முதல் 50 வயதை கடந்தவர். அப்பாவும் அம்மாவும் இருக்காங்களா இல்லையா? கூட பிறந்தவங்க இருக்காங்களா இல்லையா? அப்ப கேட்டப்ப அவர் சொன்னார், ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பாஸ்டர் அதெல்லாம் இருக்கு பாஸ்டர், ஆனா நான் அதை பெருசா பேசுறது கிடையாது, நான் அதை பெருசா எடுக்கிறது இல்லை. அப்ப ஏன்னு கேட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவான விளக்கங்கள் நிறைய சொல்ல விரும்பல. அவர் பேசிட்டு இருக்கும் போது நான் கேட்டேன், என்னதோ சிச்சுவேஷன். அப்போ அவர் சொன்னாரு, என்னை இப்ப நான் வீட்டுக்கு போய் அவங்கள பார்க்கணும் விரும்புறது கிடையாது, ஆனா அவங்க என்னை பார்க்க வருவாங்க. வரும்போது மற்ற நாட்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லுவேன், ஆராதனையில உட்கார சொல்லுவேன். ஆராதனை நடக்கும்போது சர்ச்சில் இருப்பாங்க, ஆராதனையில நான் செய்தி குழுவும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லாரும் ஜெபிக்கிற மாதிரி அவங்களும் வருவாங்க, அவங்களுக்கும் ஒரு ஜெபம் பண்ணுவேன். அதோட அப்புறம் அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இது எப்பயாவது 2 வருஷம் 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான். மற்றபடி நான் இன்னைக்கு வரைக்கும் போனது கிடையாது. அவங்களும் இங்க தங்குறதுக்கு அனுமதியும் கிடையாது, நானும் விட்டதும் கிடையாது. நான் எப்போதும் கர்த்தரோடு இருக்கிறேன். இது சொல்லும் போது பார்த்தேன், அவருடைய முகத்துல ஒரு துக்கமோ வியாகுலமோ வருத்தமோ ஒண்ணும் இல்லை, ரொம்ப மனரமியமா சொல்றாரு. அப்ப யோசித்து பார்த்தேன், இந்த ஒரு காலத்துல பேர்க்கப்படாத சொந்த குடும்பத்துல இருந்த அந்த மனுஷன் இப்போ அந்த பாவிலிருந்து அறுக்கப்பட்டு தேவனுக்காகவே தன்னை ஒப்பு கொடுத்து விட்டபடினால் அவருக்கு எந்த ஆசா பாஷங்கள் கிடையாது, விருப்பங்கள் கிடையாது, உறவுகள் நட்புகள் மேல இது கிடையாது. எல்லா எதிர்பார்ப்பும் முழுக்க 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 கர்த்தர் மட்டும்தான். ஒரு கட்டம் வந்தது, அந்த நான் பார்த்த அந்த ஊழியக்காரர்களே அவருடைய முகஜாடை ரொம்ப ஒரு தெய்வீக முகஜாடையா இருக்கும். அந்த முகமே ஒரு நல்ல தெய்வீகம் நிறைஞ்சதா இருக்கும், தேவ பிரசன்னம் நிறைஞ்சதா இருக்கும். அவருடைய தலை சீவுதல், அவரு சரீரம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஒரு தெய்வீகம் நிறைஞ்ச தேவத்துவமா இருக்கும். இது ஏன் சொல்றேன்னா, இந்த தானியேல் 2:34 முதலாவதாக அது பெயர்க்கப்படாத கல்லா இருக்குது. ஆனா ஒரு நேரம் வரும்போது தேவனே அதை பெயர்க்கிறார். அந்த பெயர்க்கிறது பாவிலிருந்து அறுக்கப்படுகிற அனுபவமா இருக்கிறது. அந்த அறுக்கப்பட்ட கயற்றை திரும்ப கொண்டு போய் இன்னொரு இடத்துல சேர்ப்பது கூடாத காரியம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த மாதிரி சிலர தேவன் நடத்தும் போது நாம் அதற்கும் ஒப்பு கொடுத்தவர்களா இருக்கணும், அதையும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கணும். சாது சுந்தர் சிங் போன்ற அற்புதமான தேவனுடைய மனுஷருடைய ஜீவியங்களை சரித்திரம் நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா அவர்களும் பாவிலிருந்து அறுக்கப்பட்டவர்கள் தான். அவர் சிங்கு குடும்பம்
கர்த்தர் பஞ்சாபை சேர்ந்தவர். அவருடைய ஜாதியை விட்டார், மொழியை விட்டார், இனத்தை விட்டார், சொந்தத்தை விட்டார். அவருக்கு எவ்வளவு கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ணுவதற்கு எல்லா வேலையும் செய்தார்கள். அத்தனையும் விட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்காக வெளியே வந்தா, கிராமங்கள் தோறும் போனா, பட்டணங்கள் தோறும் போனா, கடைசி ஒரு கட்டம் வரும்போது மலைகளுக்கு போய் அங்க இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு ஒழிச்சுதான். அடுத்த ஒரு கட்டம் வரும்போது காடுகளுக்குள் நுழைஞ்சு காட்டுக்குள் இருக்கிற ஆதிவாசிகளுக்கு ஒழிச்சுதான். இப்ப இவங்கெல்லாம் அப்படி பேர்ந்து போய்கொண்டே இருக்கிறவர்கள், பாவிலிருந்து அறுக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு தொடர்பு தேவன் தான், ஒரே ஒரு சம்பந்தம் ஆண்டவர் தான், வேற எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு தேவத்துவ வாழ்க்கை வாழ்வது எல்லாராலும் கூடாது. ஆனால் அந்த அழைப்பு வந்து விட்டால் அது அவர்களுக்கு அது சாத்தியமாகும். இந்த செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கையிலும் தேவனுக்காக பேறுகிறேன், தேவனுக்காக பாவிலிருந்து அறுக்கப்பட்ட அந்த உன்னதமான ஒரு அனுபவமாய் தேவன் உங்களை கொண்டு செல்வாராக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மூன்றாவதாக அந்த தானியேல் 2:34 அந்த ஒரே கல்லை குறித்து மூன்றாவதாக என்ன சொல்லுகிறது? இந்த கல் எப்படிப்பட்ட கல்லுனா உருண்டு வந்த கல்லா இருக்கு. தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. உருண்டு வருகிற கல். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த உருண்டு வருகிற அனுபவம் எதை குறிக்கிறது? இந்த உருண்டு வருதல் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். நியாயாதிபதிகள் 7:13. சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கடந்தது என்றான். அல்லேலூயா. இந்த கல் ஒரே கல் இப்ப அது உருளுகிற கல்லாய் மாறிட்டு. இந்த உருண்டு வந்த கல் உருளுதல் எதையெல்லாம் பண்ணுது பாருங்க. அந்த நியாயாதிபதிகள் 7:13 சொல்லுகிறது. ஒன்று, அது கூடாரம் வரைக்கும் வருகிறது. இரண்டாவது, அந்த கூடாரத்தை விழ பண்ணுகிறது. மூன்றாவது, விழுந்த கூடாரத்தை கவிழ்த்து போடுகிறது. நான்காவதாக, விழுந்து கவிழ்ந்த கூடாரத்தை ஓசத்திரம் அப்படியே விழுந்து கீழே படுக்க போட்டு. அப்ப அந்த உருளுகிற அனுபவம் எதை குறிக்கிறது தெரியுமா? 4 அனுபவத்தை குறிக்கிறது. ஒன்று, கூடாரத்துக்கு வருவது. இந்த கூடாரத்துக்கு வருவது என்பது என்ன? சத்துருக்களின் பாளையத்துக்குள்ள நுழைஞ்சி தைரியமா யுத்தம் பண்ணுவதை காண்பிக்கும். ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ மனுஷி, ஒரு கர்த்தருடைய பிள்ளைனாக்கா அவங்க சத்துருக்களின் பாளையத்துக்குள்ள உருண்டு போறதுக்கு, தைரியமா நுழையறதுக்கு தெரியணும். அதுதான் கூடாரம் வரைக்கும். உங்களை கண்டா அவர்கள் பயப்படணும், அவர்களை கண்டு நாம் பயப்படக்கூடாது. அதுதான் கூடாரத்துக்கு. இரண்டாவது, விழத்தள்ளுதல். இந்த விழத்தள்ளுதல் எதை குறிக்கிறது? உயரமும் உன்னதமா நின்று கொண்டிருந்த கோலியாத்தை அப்படியே சோத்திரம் முகம் குப்புற விழ வைத்தார் பாருங்க தாவீது. அதுதான் விழத்தள்ளுதல். கொக்கரிக்கிற சத்துருக்கள், ஆக்ரோஷம் பேசுகிற விரோதிகள், சொத்து நம்மை குறித்து ஏளனம் பண்ணுகிற சொத்துற உலகத்தார் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நாம் உருண்டு வருகிற ஒரு கல்லாகவும், அந்த விக்கிரகத்தின் ஆவிகள், விழுந்து போன ஆவிகள், லூசிபரின் ஆவிகள், சொத்துற கோலியாத்தின் வல்லமைகள் எதுவானாலும் அவர்களை விழ பண்ணக்கூடிய ஒரு வல்லமையும் அபிஷேகமும் நமக்கு கண்டிப்பாய் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் நாட்களில் இயேசுவினிடத்தில் வந்த எல்லாருமே ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதற்கு வேதத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது. இயேசுவின் உபதேசத்தை கேட்ட எல்லாருமே மனம் திரும்பினார்கள் என்பதற்கு வேதத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது. சிலர் வந்தார்கள், அவருடைய உபதேசத்தை கேட்டு முறுமுறுத்தார்.
சிலர் வந்தார்கள், அவருடைய பிரசங்கத்தை கேட்டு பற்கடித்தார்கள். சிலரை பார்த்து ஆண்டவரே சொன்னார், நீங்களும் போக மனதாயிருந்தால் போகலாம். அன்றைக்கிருந்தே பிரதான ஆசாரியர்கள், அன்றைக்கிருந்தே வேதப்பாரகர்கள், அன்றைக்கிருந்தே சோத்திரம் அண்ணா, காய்வா, பிலாத்து போன்றவர்கள், அன்றைக்கிருந்தே ஏரது, அர்க்கேலியு போன்ற ராஜாக்கள், இவங்க எல்லாம் மாறினார்களா? இல்லையே. அவர்கள் கர்த்தர் நல்லவை விழுந்து போனார்களே. அதிலே ஒரு ராஜாவை குறித்து ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தை வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவை. என்ன வார்த்தை? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்போஸ்தலர் 12:23. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். புழுத்து. இதுதான் விழுந்து போகுது. தேவன் உங்களை ஒரு கல்லா வச்சு, அது நல்ல உருண்டு போகிற கல்லா வச்சு, எது வந்தாலும் ஜெயிப்பேன், எது வந்தாலும் மேற்கொள்ளுவேன், எது வந்தாலும் என்னை தொட முடியாது, நான் கர்த்தரோடு இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கல்லாக எனக்குள் தேவனுடைய வல்லமை இருக்குன்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தீங்கன்னா, எந்த ஏரோது வந்தாலும், எந்த அர்க்கேலியு ராஜா வந்தாலும், யார் வந்தாலும் அவர்கள் விழுந்து போகிறவர்களா இருப்பார்களே ஒழிய நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள். அது ஆண்களுக்கும் அந்த வல்லமை உண்டு, பெண்களுக்கும் வல்லமை உண்டு. எஸ்தர் ராஜாத்தி கர்த்தருக்காக வீறு கொண்டு எழுந்தாள். அவள் உருண்டு போக ஆரம்பித்தாள். அவள் உருண்டு முதலாவது தேவ சந்நிதியிலே உபவாசிக்க ஆரம்பித்தாள். அவள் உருண்டு இரண்டாவது ராஜாவின் சோத்திரம் கொலு மண்டபத்தில் உள்ளே நுழைய ஆரம்பித்தாள். மூன்றாவதாக ராஜாவுக்கு விருந்து கொடுக்கிற விருந்து சாலைக்குள் உருண்டு வந்தாள். நான்காவதாக ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறவளாய் மாறினாள். அவ எங்கெல்லாம் உருண்டாலோ எல்லாமே சாதகமாய் மாறினது. ஒரு கட்டத்தில் 127 தேசத்துக்கும் அவளால் உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அதனால் அங்க இருக்கிற ஆமான் சோத்திரம் கர்த்தரை விழுந்து போனான். ஆமானுடைய மனைவியும் பிள்ளைகளும் சோத்திரம் விழுந்து போனார்கள். அவருடைய ஐஸ்வர்யமும் பணமும் விழுந்து போனது. கல் ஒண்ணுதான். அந்த ஒரு கல் அநேகரை விழ பண்ணுகிறதாய் மாறுது. சிலர் சொல்றாங்க, இது வேதத்தின்படி சத்தியமா? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, நாம் சொல்கிறோம் மற்றவர்கள் விழுவதற்கு காரணமா இருக்கலாமா என்று சொல்லி பலர் கேட்கிறாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, நான் சீயோனிலேயே இடர்கல்லை வைத்தேன் என்று ஆண்டு சொல்றார். சீயோனிலேயே நான் இடர்கல்லை வைத்தேன் என்று ஆண்டோடைய ஆவியானவர் சொல்லுகிறார். சோத்திரம், இடறுவதற்கு ஏதுவான சோத்திரம் அந்த கல்லை நான் சீயோனிலேயே வைத்திருக்கிறேன். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்போ சிலரை தேவன் உருண்டு போகிற இடறுவதற்கு ஏதுவான கல்லாக வைத்திருப்பார். அவங்கள்ட்ட அவங்கனால அவங்க பாவிகள், அவங்க கர்த்தரை ஊழியம் செய்யல, அபிஷேகத்துல ஊழியம் செய்யலன்னு கிடையாது. எலியாவின் நாட்களில் அவன் கீசோன் ஆற்றண்டைக்கு 480 தீர்க்கதரிசிகளை கொண்டு போய் ஒரே நாள வெட்டி போட்டான். அப்ப எலியா கொலகாரன், அவன் அபிஷேகம் பெற்றவன் கிடையாது, அவன் தீர்க்கதரிசியே கிடையாது, அது எல்லாமே பொய்ன்னு சொல்ல முடியுமா? முடியாதே. தேவ ஒரு காலத்துல இந்த எலியாவை கர்த்தருக்குமா நிற்க வைத்தார். இப்போ அது உருண்டு போக வைக்கிறார். எலியாவின் கர்மேல் பர்வதத்துக்கு போ, எலியாவின் ஆகாபுக்கு முன்பாக போ, எலியாவை 480 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக போ, எலியாவை ஒரு பலிபீடத்தை கட்டி அடுத்த வேலையை பார், எகுவ அபிஷேகி, ஆகாப் அபிஷேகி, எலிசாவை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் உருண்டு போக வைத்தார். உருண்டு போன இடத்துல சிலர் அபிஷேகிக்க வேண்டி வந்தது, சிலர் சொத்து வெட்டி சங்காரம் பண்ண வேண்டியது. சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி தான். ஆனா ஒரு கட்டம் வரும்போது ஆகாக் ராஜாவை அவர் சாமுவேலே பட்டயத்தை எடுத்து வெட்டி கொள்றான்.
அப்போ சில நேரத்துல சில ஊழியக்காரர்களை, சில அப்போஸ்தலர்களை, சில தீர்க்கதரிசிகளை, சில விசுவாசிகளை ஆண்டவர் உருண்டு போகிற கல்லாக பயன்படுத்துவார். அவர்கள் அந்த பக்கம் போனாலே எல்லா கிடுகிடுக்கும் நடுநடுங்கும் எல்லா சத்துருவின் கிரியைகளும் கீழே விழும். இதுல இருந்து ஒரு காரியம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? முதலாவது, பேர்க்கப்படாத தேவனுடைய சன்னிதானத்தில் உறுதியா இருக்கிறவர்களா இருக்கணும். இரண்டாவதாக, பெயர்ந்து கர்த்தர் சொல்லுகிற இடங்களுக்கு போகிறவர்களா இருக்க வேண்டும். மூன்றாவதாக, உருளுகிற கல்லாய் விரோதிகள், சத்துருக்கள், பகைஞர்கள், கர்த்தருக்கு எதிரானவர்கள், தேவ சித்தம் இல்லாதவர்கள், யாரை கர்த்தர் என்ன முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறாரோ அதை சோத்திரம் பட்சபாதம் பாராமல், இரக்கம், தயவு, தாட்சணியம் பாராமல் தேவனுடைய வல்லமையை கொண்டு நாம் அந்த ஊழியத்தை நிறைவேற்றியே ஆக வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சோத்திரம். அடுத்ததாக, நான்காவதாக, இந்த கல் செய்கிற வேலை என்ன? அந்த தானியேல் 2ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிறேன். அது உருண்டு வந்தது, அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்களில் மோதி. இப்போ இந்த கல்லுக்கு இருக்கிற 4வது வல்லமையை பாருங்க, மோதுகிற வல்லமை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அப்படியானால் இந்த மோதி என்றால் என்ன? இந்த மோதி என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? ஒரு அருமையான வசனத்தை வாசிக்கிறேன். மோதி என்பதற்கு ஏதுவான கிருபையில் ஒரு வார்த்தை. ஏசாயாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 21:9. இதோ, ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான். பாபிலோன் விழுந்தது, அதன் விக்கிரகங்கள் தேவர்களை எல்லாம் தரையோடு மோதி உடைத்தார் என்று ஓர் பிரதியுத்தரம் சொல்லுகிறான். அதன் விக்கிரக தேவர்களை எல்லாம் தரையோடு மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறான். இந்த தானியேல் 2:34 பார்க்கிற அந்த ஒரு கல் 4வது எப்படிப்பட்டதுன்னாக்கா, இது மோதி யுத்தம் பண்ணுவது. இந்த மோதி யுத்தம் பண்ணுவது எதை குறிக்கிறது? 2 அர்த்தத்திற்கு. ஒன்று எழுத்தின்படியான அர்த்தம், 2வது ஆவிக்குரிய அர்த்தம். எழுத்தின்படி அர்த்தம் என்னன்னா, ஏசாயா 21:9 சொல்லுகிறபடி அது விக்கிரகங்கள் எல்லாம் மோதி நொறுங்கி போவது. ஆனா இதோட ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, இது கடைசி காலத்தில் நடக்கிற கோகு மாகு யுத்தம் அல்லது அர்மகதோன் யுத்தத்தை குறிக்கிறது. கடைசியாய் தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையில ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். அது ஒன்று பூமியிலே கோகுமாகாய் நடக்கும், இன்னொன்று சோத்திரம் அர்மகதோன் யுத்தமாய் வானசேனையோடு நடக்கும். அது இங்கதான் 2 பேரும் மோதிக்கொள்ளுவார். தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தருமாய் இருக்கிற மகா பரிசுத்தரும், சாத்தானும் வலு சர்ப்பமும் பிசாசும் என்று சொல்லப்பட்ட அந்த பேயும் 2 பேரும் அவங்க மோதுகிற ஒரு நாள் வரும். அதிலே சில கீழே விழத்தள்ளப்படுவார்கள். ஆனால் அந்த மோதலுக்கு நடுவே கர்த்தர் தான் ஜெயம் எடுப்பார். ராஜாதி ராஜாதான் ஜெயிப்பார். முடிவிலே அந்த பரிசுத்தவான்களை அழைத்துக் கொண்டு போய் ராஜ்யத்திலே மகிழப்படும். இது எதை குறிக்கிறது? எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சொப்பனத்தின் மூலமாய் அல்லது நம்முடைய ஊழிய ஸ்தலத்திலே பக்கத்தில் இருக்கிற கட்டிடத்தின் மூலமாய் அல்லது தேவையில்லாத பொறாமை பிடிச்ச மனிதர்கள் மூலமாய் செய்வினை, பில்லிசுனியோ, ஏவல், அசுத்தாவி இவைகள் மூலமா நமக்கு சில மோதல்கள் வரும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? அவைகளை கண்டு ஓடக்கூடாது, அவைகளை கண்டு விலகக்கூடாது. வேதம் சொல்லுகிறோடு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்ப நம்ம அதை ஃபைட் பண்ண தெரியணும், அதை மோத தெரியணும், அதோடு யுத்தம் பண்ண தெரியணும்.
அது ஜெயிக்க தெரியணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உள்ளது. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு பேயுள்ள அசுத்தாய் பிடிச்சவன் வந்தா அது ஒரு சூத்திரம் ஆண்டவர் மோதி வார்த்தையை கொண்டு விடுதலை ஆக்கிறார். அடுத்த ஒரு கட்டம் வரும்போது 7 பேய் பிடிச்ச மரியாள் என்கிற ஒரு ஸ்திரீ வர்றா. அவகிட்ட இருக்கிற 7 ஆவிட்ட மோதி பார்த்து ஜெயிச்சு அவளை விடுதலையாக்கும். இப்ப ஒன்ன ஜெயிச்சாச்சு, கர்த்தர் நல்லவன். அடுத்து தீயிலும் தண்ணீரும் தழுவி 2 பேய் உள்ளதை ஜெயிச்சாச்சு. அடுத்தது ஜோடிக்கப்பட்ட இடத்துக்கு வரக்கூடிய 7 பேய்த்தை மோதி இயேசு ஜெயிச்சுட்டாரு. 7ஓடு முடியல. அடுத்த ஒரு யுத்தம் வந்தது. அங்கதான் லேகியோன்கிற 6000 பிசாசுகள் வந்தது. அங்கேயும் ஆண்டவர் விடல, அங்கேயும் மோதினார். சூத்திரம் அங்கேயும் எதிர்த்து நின்றார். ஐயோ முடியலன்னு சொல்லல. முடிவிலே சத்துருதான் வெக்கப்பட்டான். அசுத்த ஆவிதான் ஓடினது, பண்டிகளுக்குள் நுழைந்தது, சமுத்திரத்தில் விழுந்தது. அந்த மனுஷனோ உயிர் பெற்றான், அந்த மனுஷனோ விடுதலை பெற்றான், அந்த மனுஷனோ வஸ்திரம் தரித்தான், அந்த மனுஷனோ இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தான். இயேசு ஒரு கல். அந்த கல் என்பது இயேசுவையும் குறிக்கும். அவர் தன்னிடத்தில் வருகிற எந்த வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், கீழே இருக்கிற பாதாளத்தின் வல்லமைகள் எது வந்தாலும் அவர் மோதுகிறவராயிருந்தார், எதிர்த்து நிற்கிறவராயிருந்தார். அதனாலதான் இந்த ஏசாயாவில் வாசிக்கிறபடி அந்த விக்கிரகங்கள் எல்லாம் விழுந்ததை போல இயேசுவுக்கு எதிர்பட்டு வந்தே எல்லாம் விழுந்தது. ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், எனக்கு ஆவி நடத்துதல் வர்றதுனால சொல்றேன். என்னன்னாக்கா, கர்த்தர் நல்லவே. உங்களுடைய வாழ்க்கையில இந்த பயங்கரமான விக்கிரகத்தின் போராட்டத்தின் பாதிப்பு இருக்குதா? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அதுல கர்த்தர் இன்றைக்கு மோதி உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வரும். ஒரு பிசாசு போராட்டம் இருக்குதா? தீயிலும் தண்ணீரிலும் நான் தள்ளுகிற 2 பிசாசு போராட்டம் இருக்குதா? கர்த்தர் நல்லவே. 7 பிசாசு ஜோடிக்கப்பட்ட இடத்துக்கு வரக்கூடிய 7 பிசாசுகள் இருக்குதா? கல்லறையில் தங்கி இருக்கிற அந்த பயமுறுத்து ஆவிகளாகி லேகியோன் ஆவி ஆயிரக்கணக்கில் வந்து உங்களை பயமுறுத்துதா? நீங்க கவலையே பட வேண்டாம். உங்களுக்காக மோதி அதிலிருந்து ஜெயம் கொடுத்து உங்களை விடுவிக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். தேவன் போதுமானவராய். கல் ஒன்றுதான். இப்ப அந்த கல் 4வதா மோதுகிற கல்லாய் மாறி. கடைசியாக அந்த கல்லை குறித்து 5வது இன்னொரு அருமையான வார்த்தை சொல்லுது. அந்த தானியேல் 2:34 வாசிக்கிறேன். அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. இந்த கல்லுக்கு இருக்கிற அருமையான ஒரு சக்தியை பாருங்க. இந்த கல்லுக்கு இருக்கிற அருமையான ஒரு தேவ பலத்தை பாருங்க. தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அது நொறுக்கி போட்டது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நொறுக்கி போட்டது என்று சொன்னால் அது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? சொல்கிறோம். அந்த நொறுக்கி போடுதல் எதை விவரிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 110 சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 110:6. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார், எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார், விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவராய் இருக்கிறவர்களை அவர் நொறுக்கி போடுவார். இந்த கல் 5வது எதையும் நொறுக்குவதை காண்பிக்கிறது. இந்த நொறுக்கப்படுதல் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அது தலைவர்களை நொறுக்குவது. இந்த தலைவர்கள் என்கிறது யார் தெரியுமா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கடைசி காலத்துல ஆணவத்திலும் அகம்பாவத்திலும் பணத்திலும் திமிரிலும் தனக்கு இருக்கிற அரசியலும் பக்கபலத்தையும் வைத்து தான் விரும்பின காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கிற பல தலைவர்களை கர்த்தர் எந்த இடத்துல எப்படி நொறுக்கணுமோ அந்த விதத்திலே நொறுக்குகிறவராய் இருக்கிறார்.
இதுல இந்த கல்லு நொறுக்குதுன்னா ஏதோ இடிஞ்சு போன கட்டடத்தை நொறுக்குதுன்னு இல்லைங்க. அதுக்கு பயங்கரமான ஒரு விளக்கத்தை ஆவியானவர் வச்சிருக்காரு. எதை நொறுக்குது பாருங்க. அந்த தானியேல் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். தானியேல் 2:40 பிற்பகுதி வாசிக்கிறேன். அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகள் எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். எதை போய் நொறுக்குது பாரு. இரும்பு மாதிரி இருக்கிறது. இரும்பையே இந்த கல்லு நொறுக்குதா? கல் இரும்பை நொறுக்கிறதா? ஓ, இரும்பு கல்லை நொறுக்குமா? நமக்கு தெரிந்தது இரும்பை கொண்டு கல்லை நொறுக்குவோம். சம்மட்டியை கொண்டு, சுத்தியலை கொண்டு, கடப்பாறையை கொண்டு, இரும்பை கொண்டு. ஆனா இங்கு வேதம் சொல்லுகிறது இரும்பு கல்லை நொறுக்குவதை விட்டு இந்த கல் இரும்பையே நொறுக்கி போடும். அப்ப இது எதை குறிக்கிறது தெரியுமா? விடாப்பிடியாயிருக்கிற சில மனிதருடைய போராட்டத்தை கத்து நொறுக்கி அதுல இருந்து ஒரு ஜெயம் கொடுக்கும். விடாப்பிடியாயிருக்கிற அசுத்தாவின் போராட்டத்திலிருந்து கத்து நொறுக்கி அதிலிருந்து மீட்பை கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய வல்லமை வரும்போது, கர்த்தருடைய வசனம் வரும்போது அவர் நொறுக்குவதற்கும் ஆயத்தமாயிருப்பார். ரொம்ப இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நொறுக்கப்பட்டது யார் தெரியுமா? ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க பயந்துடக்கூடாது. ஆனா வசனம் தான், சத்தியம் தான். அதை நான் சொல்லிதான் ஆகணும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்க ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஓ, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவன் வயிறு வெடித்து, ஓ, தலை கீழாய் விழுந்து, ஓ சோத்திரம், குடல் தெரித்து செத்து போனான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த மனுஷன் யார் என்று சொன்னால் அந்த மனுஷன் தான் இயேசுவோடு இருந்து ஊழியம் செய்த யூதாஸ் காரியத்து. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1:18. அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலை கீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடலெல்லாம் சரிந்து போயிற்று. ஓ, எனக்கன்பானவர்களே, தேவனுடைய வல்லவன் நொறுக்க ஆரம்பிச்சா அது யார் என்று பார்க்காது. ஊழியக்காரனா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், அப்போஸ்தலரா இருக்கட்டும், சீசர்களா இருக்கட்டும். ஓ, அந்த கல் நம்மேல் உருண்டு விழாதபடி இருக்கணும்னாக்கா, ஓ, அந்த தேவனுக்கு முன்பாக உண்மையும் முத்துவமா இருக்க வேண்டும். பேதுருவும் இடறி போவதற்கான அனுபவம் வந்தது. யூதாவும் இயேசுவை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. பிலிப்புவும் அப்பம் இல்லாததுனாலே முறுமுறுக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. ஆனால் பேதுரு இடறுவதற்கு எதுவான சம்பவம் வந்தாலும் தேவனை விட்டு போகல. யூதா கர்த்தர் நல்லவர், இயேசுவின் சகோதரன், அவனும் ஆண்டவர் சூழ்நிலைகள் வந்தாலும் அவனும் போயிடல. பிலிப்புவுக்கு சாப்பாடே கிடைக்காட்டியும் கர்த்தருடைய இயேசுவோட இருந்தான். ஆனா யூதாஸ் காரியத்து மட்டும்தான், ஓ சோத்திரம், தேவனுடைய பின்விளைவுகளை சந்திக்க தெரியாம விலகி போனா அந்த கல் அவனை நொறுக்கி போட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த நிலைமை வந்தாலும் பேதுருவை போல, பிலிப்புவை போல, யூதாவை போல எந்த நிலைமை வந்தாலும் கர்த்தருக்குள் இருங்க, கர்த்தரோடு இருங்க. அப்ப அந்த கல் உங்களை நொறுக்காது. அந்த கல்லே உங்களுக்கு சாட்சியாய் மாறும். அந்த கல்லே உங்களுக்கு சாட்சியமாறு. ஏன்னா இங்க இந்த கல்லை பார்க்கிறோம். இயேசுவின் வாழ்க்கையில கூட கல்லறையில் ஒரு கல்லு தான் வைக்கப்பட்டது. அந்த கல்லு தான் கல்லறை மூடினது. அந்த கல்லையும் கர்த்தர் ஜெயித்தார். அதுதான் உயிர்த்தெழுதல் வல்லமை. இந்த செய்தியை கேட்ட உங்க வாழ்க்கையில இந்த தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல அந்த வார்த்தை சொல்லுது, ஒரு கல் என்று சொல்லி. அந்த ஒரு கல் என்கிற ஒரே ஒரு கல் 5 தேவ வெளிப்பாடுகளை, கிருபைகளை வெளிப்படுத்தினதை போல உங்களை ஒரு நபரை கொண்டு 5 ஊழியங்களை, 5 காரியங்களை 5 விதத்திலே கர்த்தர் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார்.
ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மளோட வாழ்க்கையில சோதரம் தேவனாகிய கர்த்தர் என்றைக்கும் உங்களோடு இருந்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடத்துவாரா. அந்த மகிமையின் தேவனுடைய கரம் எப்போது உங்களை ஆசிர்வதிப்பதாக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாம் துதிரோம் 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 ஐயா. லீபா நகதட கந்தட பாக்கர பலபல பாக்கர பலபல பல 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 ரகதட காத்துர காடட பங்கட கதட கதட கரதி. ஆண்டவரே கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒரு கல் 5 ஊழியர்கள், ஒரு கல் ஊழியர்கள். ஆண்டவரே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவரே கற்களிலிருந்து இந்திர நீலம் பிறக்கும் என்று யோபு 28:6 இந்த மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கொடுத்து அது முதல் பல்வேறு விதமான கற்களை பார்த்து வருகிறோம். அதில் இன்றைக்கு இந்த தானியேல் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துக்கு ஒரு கல்லை வைத்து அந்த ஒரு கல் 5 வல்லமையை வெளிப்படுத்தினது. இது இவ்வளவு பெரிய மாபெரும் கிருபை இதோட ஜனங்களுக்கு உண்டாவதாக, ஊழியக்காரர்களுக்கு உண்டாவதாக, பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக. சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும், பிள்ளைகளை தப்பு வைக்கட்டும், பிள்ளைகளை கர்த்தருக்குள் நிலையாய் நிறுத்தட்டும், பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆளுகை செய்யும். நாளைக்கு நடக்க இருக்கிற கரங்கொடுக்கும் ஊழியத்தை கர்த்தரே மகிமைப்படுவீராக. அநேகரை ரட்சியும், அநேகர் மனம் திரும்பட்டும், அநேகர் கர்த்தருக்குள் வரட்டும். அங்க ஒரு மாபெரும் சபை கர்த்தருக்காக உருவாக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.